இயேசு உங்கள மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுல்ல. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்புள்ள ஆண்டவரே, இத்தன நாளா குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற இந்த பாரத்த தூக்கி சுத்தி சுத்தி களைச்சு போயிருக்கிற இந்த அன்பு சகோதரன நீங்க பாருங்கப்பா. இந்த அன்பு சகோதரிய நீங்க பாருங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட் ஃபீலிங்க, அந்த குற்ற உணர்ச்சிய கர்த்தர் மாற்றி, இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். அவர்கள் இனி ஒரு நாளும் இந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கவே கூடாது. அவர்கள் சமாதானமாய், சந்தோஷமாய் வாழ, விடுதலையோடு வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆமென். என்னங்க, இன்னைக்கு விடுதலை ஆயிட்டீங்களா? இயேசு விடுதலை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? இது இன்னைக்கும் நாளைக்குமான நம்பிக்கை மட்டும் இல்ல. இது நிரந்தர நம்பிக்கை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது டெம்பரரி சொல்யூஷன் இல்லங்க. இது நிரந்தர தீர்வு. இனி உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற பாரம் இருக்கவே இருக்காது. அதனால நீங்க இனி குற்ற உணர்ச்சி இல்லாம ஆண்டவர் நம்ம மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடங்க கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாரு. நீங்க எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை ஆனீங்க அப்படிங்கிற விஷயத்தையோ, இல்ல உங்க பேரையோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து உங்களுக்காக உங்க பேர சொல்லி ஜெபிக்க விரும்புறோம்.